முத்தியால்பேட்டை பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் சந்துருஜி தனது கேஸ் ஸ்டவ் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களுடன் நேரடியாக சந்தித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய திட்டமிட்டுள்ள பல்வேறு நலத்திட்டங்களை விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆதரவு தெரிவித்தனர். பொதுமக்களும் அவருக்கு நல்ல வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. உங்கள் வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை அன்புக்குரிய முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் சம்பத் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் இணைந்து தீவிரமாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் உரையாடிய சம்பத், கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள், அடிப்படை வசதிகள் மேம்பாடு, மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்ட சாதனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளிலும் மக்களின் நலனை குறிக்கோளாக கொண்டு மேலும் பல திட்டங்களை செயல்படுத்த உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினரும் உற்சாகமாக பங்கேற்று திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். இரு கட்சிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அப்பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்தது. சம்பத் சென்ற இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் திரளாக வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றதும், இளைஞர்கள் முழக்கங்கள் எழுப்பி ஆதரவு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் நகர் வார்டு, TR நகர், திருமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். மேலும் தங்களது பகுதிகளில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை ஓம் சக்தி சேகரிடம் முன்வைத்து தீர்வு கோரினர். இதையடுத்து பொதுமக்களிடம் பேசிய ஓம் சக்தி சேகர், கடந்த 10 ஆண்டுகளில் நெல்லித்தோப்பு தொகுதி பல்வேறு வளர்ச்சிப் பணிகளில் பின்தங்கியுள்ளது. நான் 2006 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அண்ணாநகர் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து குடிநீர் வசதியை மேம்படுத்தினேன். TR நகர் பகுதியில் அனைத்து சாலைகளையும் சிமெண்ட் சாலைகளாக மாற்றினேன். திருமால் நகர் பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டன. திருமால் நகர் பகுதியில் கோவில் அமைப்பது குறித்து ஏற்பட்ட பிரச்சனையில் அப்பகுதி மக்களுடன் இணைந்து கோவில் அமைக்க நடவடிக்கை எடுத்தேன். மேலும் திருமால் நகர் மற்றும் DR நகர் பகுதிகளில் கூடுதலாக CCTV கேமராக்கள் அமைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளேன். நெல்லித்தோப்பு தொகுதி மக்களின் நலனே எனது முதன்மை குறிக்கோள். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன். இந்த முறை என்னை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆதரவு தெரிவித்தனர். திருப்பி காட்டினா அப்படி காட்டுற திருப்பி காட்டு பெரிய காட்டுக்கு. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி
வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாதேவியை ஆதரித்து ஐஜி வீரராகு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் வந்தபோது அவருக்காக ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அவருக்கு ஆதரவாக ஐஜி வீரராகு அப்பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய கோரி அப்பகுதி மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். உங்கள் ஓட்டு சிலிண்டருக்கு, உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் வேட்பாளர். நல்லா இருக்கீங்களா? என்னோட ஒய்ஃபுங்க அவங்க. காலாப்பட்டு தொகுதியில் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜோசப் டேனியல் தலைமையில் 2000க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முன்னிலையில் இணைந்தனர். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக கருவடிக்குப்பம் பகுதியிலிருந்து தொடங்கிய இருசக்கர வாகன ஊர்வலம் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கலந்து கொண்ட இந்த ஊர்வலம் பகுதி முழுவதும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் அப்பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இணைப்பு விழா நடைபெற்றது. இணைப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் புதிதாக இணைத்தவர்களை வரவேற்று பேசினார். அப்போது அவர் மோடியின் வழிகாட்டுதலின்படி நாட்டில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதேபோல் புதுச்சேரியிலும் அடுத்த 5 ஆண்டுகளில் முன்னேற்றமான ஆட்சி அமையும். காலாப்பட்டு தொகுதியை முதன்மை தொகுதியாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று உறுதியளித்தார். மேலும் இந்த இணைப்பு நிகழ்வு காலாப்பட்டு தொகுதியில் அரசியல் மாற்றத்திற்கான முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. பெருமளவிலான பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான பனித்திட்டு மீனவ கிராமத்தில் ஏம்பலம் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவாக தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். மீனவ கிராமத்தில் உள்ள ஊர் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் கிராமவாசிகள், மேலும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். பனித்திட்டில் சமூக சேவகரும் தொகுதியின் வேட்பாளருமான மோகன்தாஸ் ஓட்டுகள் சேகரித்தார். முன்னதாக அங்குள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மோகன்தாஸ் பனித்திட்டு கிராமத்தில் உள்ள வீடுகளில் வீடு வீடாக சென்று முதல்வர் ரங்கசாமி அரசின் சாதனைகளை எடுத்து கூறி ஓட்டுகள் சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், இந்த கிராமத்தில் சுகாதாரமான குடிநீர் மற்றும் 40 வருடங்களாக பழமை வாய்ந்த நீர்த்தேக்க தொட்டியை புதிதாக கட்டித் தருவதாகவும், எல்லை பகுதியில் உள்ள 55 வருடங்கள் பழமை வாய்ந்த பாலத்தை புதுப்பித்து தருவதாகவும், சாலை, கழிவுநீர் வாய்க்கால் என்று பலதரப்பட்ட தேவைகளை அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் ரங்கசாமி அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்து கூறி, அத்திட்டங்கள் மீண்டும் தொடர்ந்திட ஜக்கு சின்னத்தில் வாக்குகள் அளித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைந்திட வாய்ப்புகள் தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அப்போது மீனவ கிராமத்தை சார்ந்த 300க்கும் மேற்பட்ட நபர்கள் ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி 24வது பூத்திற்குட்பட்ட மகாத்மா நகர், டெம்பிள் அவென்யூ, ராமன் வீதி, ஈசிஆர் ரோடு ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு நடவடிக்கை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் ஆலோசனையின் பேரில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வாக்கு சேகரிப்பில் என்ஆர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜனார்தனன், நடராஜன், சுப்பராயன், சதீஷ் மற்றும் 50க்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் பங்கேற்று தீவிர சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். நிகழ்வின் போது செயல்முறை, மக்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு வாக்குகளை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றது. சுஜி அவங்க கோயிலாண்ட வந்து நின்னா அந்த நோட்டீஸ் ஒன்று வெள்ள நோட்டீஸ். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் வடவால் வள்ளுவர் வீதியில் அமைந்துள்ள சின்ன மயிலம் என புகழ்பெறும் திருக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் வள்ளி தேவசேனா சமேத அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 66வது ஆண்டு 108 காவடி பூஜை மற்றும் செடல் தேர் திருவிழா நாளை நடைபெறவுள்ள நிலையில், இதற்கு முன்பாக 23ஆம் தேதி திங்கட்கிழமை 1 மணி அளவில் கொடியேற்றி காப்பு கட்டுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்து வந்த நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் போக்குவரத்து துறை அதிகாரி புதுச்சேரி தட்சிணாமூர்த்தி என்கிற தினகரன் தலைமையில் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி தாளாளர் மோகன் மற்றும் தொழிலதிபர் செல்வநாதன் இவர்களின் முன்னிலையில் கிருமாம்பாக்கத்தில் உள்ள சிவன்குடில் இல்லத்தில் இருந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து 108 பால்குடங்கள் மேளதாளங்கள் முழங்க கிருமாம்பாக்கத்தில் இருந்து பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு ஊர்வலமாக சென்று 108 பால் குடங்களை அபிஷேகம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முருகன் உயர்நிலை கணித ஜோதிடர் ஜெயசித்ரா முருகன் இவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் பிள்ளையார்குப்பம் வடக்கு வள்ளுவர் சமூகத்தினர், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மணவெளி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அவர்கள் வீடுவீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் உள்ள வாக்காளர்களிடம் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், பெண்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். அப்பொழுது வேட்பாளர் அனந்தராமனுக்கு அப்பகுதி மக்கள் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து சிறப்பான வரவேற்பை அளித்தனர். வேட்பாளர் அனந்தராமன் கூறுகையில், தொகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் பூர்த்தி செய்யாமல் விடுபட்ட நிலையில் உள்ளது. அதனை அனைத்து அடிப்படை வசதிகளையும் சிறப்பாக செய்து தரப்படும் என்று மக்களிடையே வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்துக்கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள சின்ன கைலாயத்திலிருந்து மயிலம் வரை பக்தர்கள் ரத காவடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுச்சேரி சம்ஸ்கார பாரதியும் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையும் இணைந்து உலக அமைதி வேண்டியும் பாரத ஒற்றுமை வேண்டியும் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டியும் இந்த பாத யாத்திரை 28ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் உலக அமைதி மையம் சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மணிவண்ணன் சுவாமிகள் ஆட்சி கூற புதுச்சேரி இந்து பாதுகாப்பு படை தலைவர் ரமேஷ் வாழ்த்துரை கூறி பாத யாத்திரையை தொடங்கி வைத்தனர். திருக்கையிலே புனிதர் சின்ன கையிலே சிவஞானியார் தலைமையில் காவடி எடுக்கும் முருக பக்தர்கள் காவடியுடன் முன்னே செல்ல, அதனைத் தொடர்ந்து பாத யாத்திரை செய்பவர்கள் முருகப்பெருமானின் புகழை பாடிக்கொண்டு வண்டியில் முருகப்பெருமான் அலங்காரத்தோடு பாத யாத்திரையானது பத்துக்கண்ணு, கூனிமுடக்கு, காட்டேரிக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம், ரங்கநாதபுரம், கரசானூர், தழுதாளி, பெரும்பாக்கம், கூற்றோடு வழியாக மயிலம் முருகன் ஆலயத்தை காலை 7:30 மணியளவில் அடைந்தது. அங்கு புதுச்சேரி வணிக வர்த்தக கூட்டமைப்பு சங்க தலைவர் செல்வகுமார், புதுச்சேரி VHP செயலாளர் நந்தகுமார் பாத யாத்ரீகர்களை வரவேற்று வாழ்த்துரை கூற, மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகளின் ஆசியோடு சுமார் 8:30 மணியளவில் நடைபயணம் மேற்கொண்ட அனைத்து அன்பர்களும் முருக தரிசனம் பெற்று உலக அமைதிக்காகவும் பாரத ஒற்றுமைக்காகவும் வேண்டுதல் நிறைவேறவும் வேண்டிக் கொண்டனர். பக்தர்களுக்கு அறக்கட்டளை மூலமாகவும் சம்ஸ்கார பாரதியின் மூலமாகவும் இரவு உணவும் வழியில் 4 இடங்களில் தேநீர், பிஸ்கெட்டும் வழங்கப்பட்டது. தேவையானவர்களுக்கு முதலுதவி வசதியும் செய்யப்பட்டது. மயிலம் முருகன் ஆலயத்தின் சார்பாக நடைபயணம் மேற்கொண்ட 30க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை சம்ஸ்கார் பாரதி இணை செயலாளர் வெங்கடேசன் ஐயா செய்திருந்தார். முருகப்பெருமான் சுவாமி அலங்காரம் ரத ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை செய்திருந்தது. இந்த பாத ரத யாத்திரையை வழி நெடுகிலும் உள்ள பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடி வரவேற்று முருக தரிசனம் பெற்றனர். கலந்த சிவனை சுடலை மண்ணை பூசிடும் சிவனை கண்ணா வெற்றிவேல் முருகனுக்கு சிவனே சபரினா ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் உருமாற்றம் மற்றும் நிலைத்தன்மையை ஒருங்கிணைத்தல் வர்த்தகத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் அமைந்த ஒருநாள் தேசிய கருத்தரங்கம் நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதியிலிருந்து வணிகவியல் பிரிவு தொடர்பான பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், வணிகவியல் துறையை சார்ந்த இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் என
250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் வாழ்த்துகளோடு தொடங்கிய நிகழ்வில் பொருளாளர் ராஜராஜன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமை உரை வழங்கினார். இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குனர் முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலையில் நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டெல்லி பல்கலைக்கழகம் வணிகவியல் புலத்தின் முதன்மையர் டாக்டர் சிங் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் சிசிஆர் இயக்குனர் பொறுப்பு மற்றும் புல முதன்மையர் டாக்டர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமது உரையில் வணிகவியல் துறையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு, தற்போது கல்லூரிகளில் பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள், மேலும் அவற்றை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் மற்றும் மாணவர்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு ஆகியவற்றை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் தேசிய அளவிலான CA ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், CMA ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் என மொத்தம் 91 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரை செய்யப்பட்டது. மாணவர்களிடையே விழிப்புணர்வையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், முதுகலை மற்றும் இளங்கலை மாணவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியின் நன்றி உரையினை வணிகவியல் துறை தலைவர் ஜானகி ரமா வழங்கினார். நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. Crucial role. இந்த காலேஜை பொறுத்தவரையிலும் they were number 1 in everything, as madam was very clearly telling. ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் வந்துச்சு. இப்போ கால்குலேட்டர் வந்ததுனால மேத்தமெட்டிக்ஸே நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சா? நோ. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்துச்சு. கம்ப்யூட்டர் வந்ததுனால நம்ம ப்ரொஃபஷனல்ஸே ப்ரொஃபஷனல் இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல் தேவையில்லைன்னு சொல்கிற ஆயிடுச்சா? No. Accounting is very much needed, and we have to have a kind of deeper and longer knowledge, wider and deeper knowledge. And I'm sure that institutions are built brick by brick, layer by layer. In times to come, the commerce of this institution would be competing with Shriram College of Commerce of Delhi University. May we rise ourselves to salute our nation. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தலை முன்னிட்டு அமைச்சர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மேலதாளம் முழங்க உள்ளூர் மக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்றனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்து பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தது நிகழ்வுக்கு சிறப்பை சேர்த்தது. பின்னர் பொதுமக்களிடம் பேசிய அவர், முதலியார்பேட்டை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். மீண்டும் வாய்ப்பு அளித்தால் மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து தொகுதியை முன்னேற்றுவோம் என்றார். மேலும் அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு பயனளித்து வருவதாகவும் அதனை தொடர்ந்து விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு தொகுதியில் அரசியல் உற்சாகத்தை அதிகரித்துள்ளது. நம்ம இந்த முதலாப்பேட்டை தொகுதியில் மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தற்சமயம் இது வயலன்ஸ் தொகுதியாக மாற்றிட்டார் இப்போ இருக்கிற பிரசன்ட் எம்எல்ஏ. ஃபியூச்சர் எதிர்காலம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது அமைதியான தொகுதி அப்படின்ற ஒரு பேர் பாண்டிச்சேரியில் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய இலக்கு. அதை கட்டாயபுரமாக நிறைவேற்றுவேன். வேலை வாய்ப்பு ஏம்பலம் தொகுதி ஆதிங்கப்பட்டு கிராமத்தில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ஏம்பலம் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களையும் முடக்கி வைத்துள்ளனர். இதனால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தவிக்கின்றனர். பெண்கள் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தவில்லை. இதனால் பல ஏழை குடும்பங்கள் பின்தங்கியே உள்ளனர். ஆனால் அவர்கள் கூறியபடி வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிவிட்டனர். நான் 3 முறை அமைச்சராக இருந்திருக்கிறேன். அப்போது செய்த திட்டத்தை இன்றும் பொதுமக்கள் பாராட்டி தொடர்ந்து நன்றி தெரிவிக்கின்றனர். மக்கள் இந்தியா கூட்டணி புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சிக்கு வர வேண்டும் என எழுச்சியுடன் ஆதரவு அளிக்கின்றனர். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்தாததால்
ஆட்சிக்கு வந்தவுடன் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வருவேன். இரு சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி கொண்டு வருவேன். அரசு கல்லூரி பால் பொருள் செய்ய பாண்லே அமைக்கப்படும். 1000 அடுக்குமாடி குடியிருப்பு வீடு திட்டத்தை செயல்படுத்துவேன் என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் கந்தன்பேட் பகுதிக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் சுடுகாடு அமைக்க அரசு நிலம் மற்றும் தனியார் நிறுவனத்திடம் 7 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி கோப்பு அனுப்பப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை. இதனால் ஒரே வீட்டில் 3 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து மனைப்பட்டா வழங்குவோம். நான் இந்த தொகுதியில் அதிகபட்ச வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவேன் என உறுதியுடன் தெரிவித்தார். தொடர்ந்து கரிக்கலாம்பாக்கம் பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். Let's go.